டேய் ஜீவா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் வந்து சேர எவ்வளோ நேரம்டா ஆகும்? ஒரு 20 நிமிஷம் ஆகும் ப்ரோ. ஆமாம், ஏன்? எதுக்கா? உன் மூஞ்ச உடைக்க போகிறேன் தம்பி, அதுக்கு தான். Device is ready to pair. Music. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. Power off. நான் என்ன பேங்க்கா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? இல்லை அப்படி சொல்ல கில்ட்டா, காசு கொஞ்சம் தேவைப்படுது. என்ன காரணம்? பேர் ஸ்டாலினு, நம்ம காலேஜ் தான் படிக்கிறாப்புல. பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறான். அதான் சொன்னேன்ல, பாவம் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனா, அதான். என்ன காரணம்? அதான் இல்லை, அடுத்த மாதம் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு டோலியை கூப்பிட்டு வெளியே போகிறதா இருக்குது. அதுக்காக தான் பணம் தேவைப்படுது. உங்கள்கிட்ட வந்து 5 நாளில் பணம் ரெடி பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த ஜீவாவோட சேர்ந்து நான் இங்கே வந்திருக்கேன். என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? அதெல்லாம் ஓல்டு டியூட். அண்ணா பாப்பா லவ். அண்ணா பாப்பாலவா? ஆமாம் கில்ட்டா, இப்போல்லாம் அதான். தம்பி, நீ என்ன பண்ணுற? அங்கே போனீங்கன்னா முக்கில் சரோஜாக்கா கடன் இருக்கு, அங்கே போயிட்டு 2 பால் பாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வா. எனக்கு என்ன பால் வாங்க தான் வேலையா? வேற எதுவும் இல்லையா? நேற்று கூட அந்த ஆண்டியோட புருஷன் வந்து என்னை மிரட்டுறான். சொல்லியா? தம்பி இருப்பா, ஃபோன் அடிக்குது. பாய் சொல்லுங்க பாய். நாளைக்கு 10 மணிக்கா பாய்? சரி விடுங்க, பார்த்துக்கிறேன். நாளைக்கு நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். டேய் ஜீவா, இங்கே வாடா. சித்த நேரம் உட்கார விட்றாங்களா? என்ன கில்ட்டா, என்ன? டேய் ஜீவா, இன்னைக்கு 10 மணிக்கு சரக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். நீ என்ன பண்ணி போயிட்டு வாங்கிட்டு இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடு. ஏன் எங்களால் தான் பண்ண முடியாதா? உனக்கு என்ன வேலையோ நீ அதை மட்டும்தான் செய்யணும். ஏய் ஸ்டாலினு, புரியுதா? ஸோ மற்ற வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, சரியா? அடைச்சு என்னடா நீங்கள்? டேய் நில்றா டேய். என்னடா இவன்? நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏய் எனக்கு எதுவும் தெரியாதுடா. கேட்டிருக்கிறேன். ஏய் எனக்கு எதுவும் தெரியாதுடா. ஹலோ மாப்பிள. ஹலோ, யாரா நீ? மாப்பிள போன வச்சிருக்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? போயும் சின்ன பையன் அந்த சரக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. உனக்கு நான் 2 மணி நேரம் டைம் தரேன். ஒன்று அந்த சரக்கு வேணும், இல்லை அந்த சரக்குக்கான பணம் எனக்கு வேணும். அப்போதான் நாளைக்கு உன் மாப்பிள்ளை அங்கே உயிரோட வருவான். டேய், அது ஒரு ஆர்வத்தில் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஏய் மாப்பிள இங்க வா. ஏய் ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன். நடி வரேன் இரு. மாமா, நான் ஒரு அவசர வேலை சேரம் போயிட்டுருக்கேன். எதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடு, எனக்கு நேரம் இல்லை. போகிற வழியில் நமக்கு ஒரு பொருள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு போயிரு. சேலத்துக்கு தானே போகிறேன். ஆமாம், நானே ஒரு வேலையை போயிட்டுருக்கேன். என்னை போய் கடத்தலாம் பண்ண சொல்கிறீங்க? மாப்பிள போகிற வழியில் தானே சேலம், அப்படியே கொடுத்துட்டு போயிரு மாப்பிள. என்ன மாப்பிள, வீட்டு பக்கமே 2 நாள் காணா, ஏதோ பிரச்சனையா? எதாக இருந்தாலும் மாமிக்கிட்ட சொல்லு, சரி பண்ணிடலாம். அதெல்லாம் பேசி இப்போ நேரம் இல்லை மாமா. சரி, நான் கொண்டு போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதாவது கூட படிக்கிற பிள்ளைக்கு கிஸ்ஸா போட்டு வீட்டில் தெரிஞ்சால் தொலைச்சிருவாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எஸ்ஸாக பார்த்துருக்கேன். அப்போது மாமன்காரன் இந்த சரக்கை கொடுத்தாரு. ஆமாம், அவர் பேர் என்ன? சோமசுந்தரமா? அது என்ன இலவோ, எனக்கு என்ன தெரியும். மாட்டுத்தாவணி செல்வராஜ். ஏ மாப்பிள போன்றா.
பாய் தான் பேசுகிறார், பேசு. நம்ம வந்துட்டு தான் பேசணுமா, முக்கியமான நம்ம மேட்ருன்னாப்ல. சொல்லுங்க பாய். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் பையன்கிட்ட சரக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அவன் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்கான், சரக்கு அடிச்சுட்டு போயிட்டான் எவனோ ஒருத்தன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரத்துக்குள்ளே சரக்கை வந்து கொடுக்கறது என் பொறுப்பு. சரி பாய், நானே கூப்பிட்றேன். சரி ஓகே பாய். பாய் என்ன சொன்னார்? சொன்னாரு பாய். என்ன பிடிச்சி ஏறான்டா அந்த ஆளு. அதான் அவனுக்கு ஒன்றும் தெரியலன்றானே, விட்டுருவாமா? மயிரில் விரலாம் அவனை. அவன் யார் தெரியுமா? மாட்டுத்தாவணி செல்வராஜோட மாப்பிள்ளடா அவன். அதான் நம்ம பாய் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அந்த செல்வராஜுக்கு முன்னாடி பாயெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. அந்த செல்வராஜுக்கு பெரிய நெட்வொர்க்கே இருக்குடா. ஒன்று அந்த சரக்கு நமக்கு வேணும், இல்லை அந்த சரக்குக்கான பணம் வேணும். அப்போதான் நம்ம உயிர் நம்மக்கிட்ட இருக்கும். போய் ரெடி பண்ணு போ. ரொம்ப சின்ன பையனாக இருக்கான்டா. எனக்கு என் உயிர் மேலே ஆசை இருக்கு. உனக்கு இருந்தா போய் பண்ணு, இல்லை அப்படியே போயிரு. என்கிட்ட ஒரு கேமரா பேக் இருக்கு, அதில் போட்டு வச்சுக்க. அப்போ தான் யாருக்கும் மேலே சந்தேகம் வராது. அவன் மேலே நம்பிக்கை இருக்கு ரோசன், என் மேலே இல்லை. ஏன் இன்னும் 2 பேர்த்த நான் அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னோட பேர் மரியா கெல்டன். எனக்கு 21 வயசு ஆகுது. எனக்கு இந்த சின்ன வயசுலேயே காசு, போதை, பொருள், தண்ணி, பணம் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு உருவாக்குனது. எனக்கு கீழே ஒரு சின்ன நெட்வொர்க்கே இருக்குது. ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதை அனுபவிக்கணும், தெரியணும் இல்லை? எல்லாம் சரி, இதனால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. வந்துச்சுன்னா இந்த செல்வராஜ் மாப்பிள்ளை மேலே கையை வச்சுட்டு இந்த ஊரில் இருந்துருவாங்களா? அதெல்லாம் எதுவும் வராது மாப்பிள்ள. மயக்க மாட்டான்னு நினைக்கிறேன்டா. அவன் சும்மா நடிப்பான்டா. எந்திரிச்சு முட்டி போட வைடா. எந்திரி, அசைய மாட்டேங்கிறான்டா. டேய் அந்த பெட்ரோல் எங்கடா? எறாத உன் வாயை திறக்கிற, இல்லைனா உன் மூஞ்சி சதறி இருக்கண்ணா. உன் உயிர் மேலே உனக்கு ஆசை இல்லையா? வாயா திறடா. அண்ணே அசையாமறா. பெட்ரோல் வைக்கிற வேலைக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஏய் கில்ட்டா, என்னடா பண்ண போற? மென்டல் என்னடா பண்ற? ஏன்டா இப்படி பண்ற? தீப்பெட்டியை தொலைச்சிட்டா இப்ப அவனை அடிக்க போனாலும் அதை விட மாட்டேங்கிற. சல்லி பாட்டில வச்சு அடிக்கிற செத்து போய். நம்ம செத்தா மட்டும் பரவாயில்லையா? சொல்றா. இதுதான் நான் தீப்பெட்டி எடுத்து ஒழிச்சு வச்சேன். அந்த சரக்கு மிஸ் ஆனனால பாய்க்கோ செல்வராஜுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கத்தி மட்டும் நம்ம தலைக்கு மேல. ஜீவா, இந்த ஜோக்கர் ஜீவா மாட்டிட்டு இங்கே வந்துட்டு இருக்கான். ஸோ இவன் வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நீ என்னடா பண்ற இங்க கேமரா பேக்க மாட்டிக்கிட்டு? உங்களை அங்கத்தானே இங்க இருக்கீங்க. நீ முதங்கிறது போடாத இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி, நாங்களும் பெரிய ஆளு தான். நான் என்ன வச்சிருக்கேன்னு காட்டவா? ஜீவா, காலைல ஒரு தண்டை பஸ் ஸ்டாண்டில் அடித்தேன். அவனை அவுத்துடுறா. என்னடான்னு பார்த்தா கோலப்பொடி மாதிரி இருக்கு. ரோசன் தான் சொன்னான் அது சரக்கா இருக்கும் மாப்பிள்ள அப்படின்னு. இப்போ சொல்லு, யாரு ஜோக்கர், நானா இல்லை அவனா? பாரு தம்பி, அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் இதெல்லாம் பண்ணாதரா. என்னால் கையில் தான் பெட்ரோல் ஆகுது. சரி, இதாக போய் துவைக்கும். என்னையா தம்பி பதறாம சொல்லியானு தானம்மா அவன் திருண்டவன். என்னடா சொல்ற? ஹலோ பாய், நான் தான் சொன்னேன்ல சரக்கு வந்துடும்னு. சரக்கு என்கிட்ட தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது பையன்தான், சரக்கு தெரியாமல் நம்ம பையன் எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்கே காட்டு, ரத்தமாக வருது. ஏன்டா டேய், நானே கூப்பிட்றேன் பாய். டேய் ஜீவா, அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நாங்கள் முக்குக்கிட்ட இறக்கி விட்டோடா. நான் காண்டி தீப்பெட்டி எடுத்து ஒழிச்சு வைக்கல, அவனை உசுரோடு எரிச்சிருப்பாண்டி. அவன் உன்னைய தப்பிச்சிட்டேன். தம்பி இங்கே வா. இனிமேல் மாமன் சொன்னா சித்தப்ப சொன்னான்லாம் இந்த வேலை பார்க்காத. இந்தா பார்த்துப்போ, மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காத தம்பி.
6 8 கில்ட்டா இங்கே வாயேன். இது என்னமோ கோலப்பொடி மாதிரி இருக்குடா. நக்கி பார்க்க. குர்ராத நான் பார்க்குறேன். இது என்னடா அது? கோலப்பொடி மாதிரி தான்டா இருக்கு. நீ வேணா நக்கி பாரு நம்பாட்டி. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? எனக்கு என்னமோ இவன் மேலே தான்டா சந்தேகமாக இருக்கு. சொன்னேன்ல பாரு. பயலே வரும்போது பேக் எங்கடா கொடுத்துட்டு வந்த? ரோஷன் தான் கூட இருந்தான். ஸ்டாலினு அவனுக்கு ஃபோனை போடுறா. சுவிட்ச் ஆஃப். என்னடா இது? என்னடா இது? ஹலோ யாருங்க? இது என்னன்னு தெரியுமா? கோல போயிடா. ஆமா. கில்ட்டா வா. வாடா, அவனை அடிச்சுக்கலாம். இங்கே வாடா. அந்த பையனோட மாமா லைனில் இருக்கு, செல்வராஜ். பேசு. யோ, உன் மாப்பிள்ளலாம் இங்கே இல்லை. உன் மாப்பிள்ளையை விட்டு 2 மணி நேரம் ஆச்சு. நீ என்னன்னா தெரிலன்னா நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. தம்பி ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ப்பா. காது எனக்கு கேட்குதா இல்லையா? ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் சொல்ல போகிறது நல்லா கேட்டுக்குங்க. ஒன்று என் மாப்பிள்ளை இல்லை என் சரக்கு, 2ல் ஒன்று இங்கே வந்து ஆகணும். அப்படி வரலை இன்னும் 2 மணி நேரத்தில் உங்கள் அறுக்கப்படும். இது பேர் தாங்க வேலையில் போடுறவங்க இடத்துக்கு வேட்டிக்குள்ளே விட்ட கதை. இதில் யார் ஓனா யார் பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. சத்தியமாக எனக்கும் தெரியாது. இந்த சரக்கோட விலை என்ன? ஒரு 1 லட்ச ரூபா வருமா மாமா? மாப்பிள்ள இந்த சரக்கோட விலை 1 லட்சம் 2 லட்சம் இல்லை மாப்பிள்ள, 25 லட்சம். உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாப்பிள்ள, கேட்டுக்க. இந்த சரக்கோட நீ போயிட்டுன்னு வச்சுக்க, 5 வருஷத்துக்கு உனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. வருஷம் நீ தான் ராஜா. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறா மாப்பிள்ள. என்னத்தை நீ தலை மட்டும் ஆடுற, என்னத்தை புரியுதுன்னு தெரியல உனக்கு. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன். அவன் இவனே இவன் அவனே. அடையின்றுதை நாளையில்லை, இரவில்லை, பகலில்லை, இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை. அண்ணே, சேலம் பஸ் எத்தனை மணிக்கு? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.